வணக்கம், வெல்கம் டு NCS ஃபேஷன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, நேற்றோட வீடியோ கண்டினியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்களா, ஒயர் கட் பண்ணுறது எப்படி, அடி போடுறது எப்படி, மூளை திருப்புறது எப்படி, மேலே எந்த அளவுக்கு ஹைட் போடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்களா, இது ஃபினிஷிங் பண்ணி கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பையை எப்படி திருப்பிட்டுருக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கிறத இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த லாஸ்ட் பூ விட்டுருங்க. லாஸ்ட் பூ விட்டுட்டு அடுத்த பூக்குள்ளே இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸுக்குள்ளார இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸுக்குள்ளே தான் வந்து நம்ம விட போகிறோம். இந்த மாதிரி இந்த ஒயர் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சொருகிடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பேக் வந்து இந்த ஒயர் நம்ம ஃபினிஷிங் கட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அந்த வெயிட் போட போட உருவிட்டு வராமல் இருக்கும். அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பூ அந்த அளவுக்கு லென்த்து போகிற அளவுக்கு இந்த ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணதை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு பூ 2 பூ விட்டுருங்க. 3ஆவது பூவில் தான் வந்து சொருகணும். மூணாவது பூவில் தான் வந்து சொருகிறோம். அப்படியே கண்டினியூவாக ஒன்று கூட இதில் கேப் விட வேண்டாம். கேப் விடாமல் வந்து சொருகிடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே பேக் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா, மிச்சம் இருக்கிற ஒயரெல்லாம் வந்து சொருகிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டுலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 3 பூ கேப் விட்டு 4ஆவது பூ கேப்பில் வந்து ஒயர் வந்து சொருகிக்கணும். ஒயரோட லென்த் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஹைட் எந்த அளவுக்கு கைப்பிடி ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கைப்பிடி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பின்னல் போடுறதுக்கு வந்து நம்ம எந்த ஹைட் எடுத்தோமோ அந்த ஹைட்டோடு வந்து பார்த்திங்களா 6 மடங்கு வேணும். ஒரு சைடு வந்து 3 மடங்கு, 2 பக்கம் நம்ம வந்து 2 டபுள் ஒயராக போட போகிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு 6 மடங்கு ஒயர் வேணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து திக்னஸாக வந்து இந்த ரவுண்ட் பண்ணி வந்து கைப்பிடி வந்து பின்னிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கமாக விடுறேன். வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் விட்டு அப்படியே உள் பக்கத்துலேருந்து மறுபடியும் வெளி பக்கம் விட்டு நம்ம வந்து ஈவனாக வந்து இழுத்துக்கணும். ஈவனாக வந்து ஒயர் உள் ஒயரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, விரியாமல் இருக்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த அந்த கைப்பிடிக்கு உள் கொடுக்குற ஒயர் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அது டைட்டாக பிடிக்காமல் லூஸ் விட்டுட்டிங்களா உங்களுக்கு கைப்பிடி வந்து அல்றதுக்கு வந்து டைட்டாக வராது, லூஸ் கொடுத்துரும். பாருங்க, அந்த ஒயர் நம்ம 4 ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 4 ஒயர் கொடுத்துருக்கல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த சைடு எந்த ஒயர் எடுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு 2 ஒயர் எடுத்து மேல் பக்கமாக ஒரு ரவுண்ட் அப் போட்டு கீழ்ப்பக்கமாக, அதாவது மேல் பக்கமாக கிராஸ் பண்ணுங்கள், கீழ்ப்பக்கம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் 2 ஒயர் இருக்குங்களா, அதுவும் அதே மாதிரி தான். மேல் பக்கம் கிராஸு, கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 ரவுண்டு, இந்த மாதிரி போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்போ ஏன்னா கைப்பிடி போட 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது லூஸ் கொடுத்துரும். அதனால் வந்து அந்த லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கோசரம் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து டைட் பண்ணிக்கிறோம். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரொம்ப ஓவராக டைட்டாக இழுக்க வேண்டாம். ஓவர் டைட்டாக இழுத்திங்களா வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து கட் ஆயிரும். அதனால் ஓவர் டைட்டாக இழுக்க வேண்டாம், அதனால் ஓவர் லூஸும் கொடுக்க வேண்டாம். ஒரு மீடியம் அளவுக்கு டைட் கொடுத்துக்கோங்க.
கொடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்களா மேல் பக்கம் கிராஸ் வந்து கீழ்ப்பக்கம் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்தி விட்டுட்டே வாங்க. பாருங்கள், மேல் பக்கம் ஒயர் எடுத்து ஒரு கிராஸு, கீழே வந்து ஒரு ரவுண்டு. இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு கிராஸு கீழே ஒரு ரவுண்டு. இதே மாதிரி தான் பின்னிட்டு வரணும். அதாவது டைட்டாக டைட்டாக அள்ளிட்டு வாங்க. டைட்டாக வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைட்டாக அள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டைட்டாக அள்ளிட்டே வாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கைப்பிடி வந்து பிரியகாமல் இருக்கும். பாருங்கள், ஒயர் எடுங்க, ஒரு கிராஸு ஒரு ரவுண்டு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஒயர் எடுக்கிறோம், கிராஸு ஒரு ரவுண்டு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக அள்ளிட்டு வரணும். இந்த கைப்பிடி பின்னுற மெத்தேடு வந்து இந்த ஒயர் எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் வந்து நம்ம அள்ளுறோம். அதாவது உள்ளர சொருகுறோம் பார்த்தீங்களா, அந்த ஹைட் வரைக்கும் நம்ம அள்ளணும். நம்மளுக்கு எந்த ஹைட் வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ அள்ளிட்டோம். இப்போ அள்ளணுன்னா உள் வயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள் வயிறை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு நம்ம பார்த்தீங்களா ஏற்கனவே வந்து நம்ம வந்து கைப்பிடி அந்த பக்கம் எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணோம், நடு சென்டரில் இந்த சைடு 3 பூ விட்டு இது பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த சைடும், அதாவது ரெண்டுக்கு பேகுக்கு நடு சென்டர் ஈவனாக தான் வந்து நம்ம கைப்பிடி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெத்தேட் போட்டு பண்ணுங்க. ஆனால் ஹைட் வந்து பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி மேலிருந்து 3வது பூ தான், அந்த அளவுக்கு ஹைட்டில் தான் நம்ம சொருக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்களா அந்த பாதி ஒயர், அந்த உள் கொடுத்துருக்க ஒயரை வந்து பாதியாக பிரித்து அந்த பக்கம் பூ அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த சென்டர் இந்த 2 கேப்பும் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 2 ஒயரும் பிரித்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சென்டரில் ஒரு கேப் இருக்கணும். இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. அந்த பின்னிட்டு வர ஒயருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னிட்டு வர ஒயர் வந்து உள்ளார விட வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள் வயரை மட்டும் உள்ளார விடலாம். உள் வயரை மட்டும் உள்ளார விட்டு ஒரு முடிச்சு, அதாவது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். ஒரு முடிச்சு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து உள்ளார வந்து சொருவிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அந்த ஒயர் பை போடும்போது இந்த க்ளோஸ்அப் பண்ணும்போது சொல்லியிருக்கோம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரும் உள்ளார வந்து சொருகணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு டைட்டாக இது வந்து முடிச்சு போட்டு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து டைட்டாக போட்டு முடிச்சு இழுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு டைட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இழுத்துட்டோம். இப்போ இழுத்துட்டு இப்போ அந்த முடிச்சு வந்து விட்டுட்டுமா அது வந்து உருவிடும். ஏன்னா நம்ம ஒரு முடிச்சு தான் போட்டிருக்கோம், அந்த வேலை வந்து அந்த முடிச்சு வந்து உருவிடும். அது வந்து அதை அப்படியே ஒரு கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த பின்னிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த 4 வயிறு, அந்த 4 வயிறு வந்து பார்த்தீங்களா 2ஆக இருக்குது. அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குங்களா, அந்த அந்த கேப்பில் ஒரு 2 ஒயரும், இந்த கேப்பில் 2 ஒயரும் விடணும். இந்த கேப்பில் 2 ஒயர் விடணும். அந்த கேப்லேயும் வந்து 2 ஒயர் விடணும். இப்போ இந்த 2 கேப்லேயும் வந்து நம்ம பின்னிட்டு வந்த ஒயரையும் வந்து நம்ம வந்து உள் பக்கம் விட்டுட்டோம். மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கம் விட்டுருக்கோம். இப்போ உள் பக்கம் விட்ட உடனே கொஞ்சம் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ டைட்டாக அள்ளிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த பின்னலை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இழுத்துடுங்க. இழுத்துட்டுமா வந்து பார்த்தீங்களா இங்கே அந்த வந்து கவரப் ஆயிரும். அந்த உள்பக்கம் விடும்போது பார்த்தீங்களா அந்த உள்வயிறு வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கவரப் ஆயிரும். அதனால தான் வந்து அந்த இழுத்து விடுறது. இப்போ அது அந்த இழுத்து விட்ட உடனே இப்போ பாருங்கள், அது முடிச்சு போட்டாங்களா, முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா நம்ம இந்த பின்னல் கழிட்டு வந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து அந்த ஈவன், அதாவது அந்த உள் ஒயர் முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த முடிப்பும் போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கைப்பிடி வந்து பிரியாமல் வரும். அதனால தான் வந்து அந்த முடிச்சு இந்த முடிச்சு வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து கைப்பிடி வந்து உள்ளாரெல்லாம் முடிச்சு போட்டாங்களா, இந்த கைப்பிடி வந்து இப்படி அந்த பேக்கோடு ஒட்டி நிற்கிறதுக்கு, அதாவது நம்ம ஒட்டமாக வந்து கைப்பிடி வந்து அப்படியே விட்டுட்டோமா
விரிஞ்சிட்டு வந்து நிற்கும். அதனால் அந்த பேக்கோடு ஒட்டி நிற்கிறதுக்கோசரம் நம்ம இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னிட்டு வந்த ஒயர் இருக்குங்களா, அதையே வந்து நம்ம உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் விட்டு அதை அப்படியே அந்த கவரப் பண்ண மாதிரி வந்து ஒரு கட்டு கட்டிடலாம். இந்த பாருங்கள், இப்போ போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கம் விட்டு வந்து ஒரு கவரப்போ வந்து கட்டிடலாம். ஒரு 2 லைன் கீழே ஒரு லைன் விட்டோங்களா, இதே மாதிரி இருந்து மேல் பக்கமும் இன்னொரு லைனு போட்டு 2 டைம் போட்டு கட்டிடலாம். இல்லை நான் எனக்கு ஒயரில் கட்ட பிடிக்கல அப்படின்னா எனக்கு வந்து பட்டன் இருக்குது. அந்த ஒயர் பேக் போடுற பட்டன் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. அந்த பட்டனை வாங்கி கூட நம்ம வந்து ஃப்ரெஷ் பண்ணிடலாம். அது ஃப்ரெஷ் பண்ணிட்டோமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர் எல்லாம் தெரியும், வெளியில் வந்து ஒயர் இந்த மாதிரி தெரியாது, அதை வாங்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ பேசிக்காக கற்றுக் கொடுக்கறதுனால வந்து பேசிக்காக ஒயர் பேக்கை போடுறதுக்கு என்ன மெத்தடோ அதுதான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒயர் வேண்டாம், எனக்கு ஒயர் பார்க்குறதுக்கு ஒரு இதாக தெரியுது, எனக்கு நான் பட்டன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா, பட்டன் நம்மளுக்கு வந்து ஒயர் பேக்குக்கு போடுற பட்டன் கேட்டால் கொடுப்பாங்க. அது பட்டனை வாங்கி இதுக்குள்ளே போட்டு ஃப்ரெஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 சைடும் வந்து கட்டிக்கோங்க. இப்போ இந்த சைடு எப்படி கட்டுமோ அதே மாதிரி கட்டுறோம். இப்போ இந்த லென்த்துனும் அதே லென்த்தை வச்சு தான் நான் வந்து இன்னொரு சைடு வந்து இப்போ 2 சைடும் வந்து கைப்பிடி போட்டாச்சு. ஒரு ரோலில் வந்து பாருங்கள் 2 சைடும் வந்து கைப்பிடி போட்டாச்சு. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்களா இது ஃபினிஷிங் பண்ணுறது வந்து எப்படி, இந்த கைப்பிடி போடுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.